வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தெய்வ அறிவே திருந்திய அறிவாம், முய்யும் நல்வழி உள்ளுணர்தவமே, செய்யும் வினைகளை சீரமைத்திட வருவாய் அருள்வாய் குருவே என குருவின் மலரடி பணிந்து வணங்கி, வேதாத்திரியம் என்னும் விரிந்த விருட்சத்தின் வேறாக விளங்கும் அருளன்னை லோகாம்பாள் அவர்களையும் வணங்கி, இருவரும் நம்மோடு சுக்குமமாக இருந்து நாம் உய்வு பெற உதவுவாராக என வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, இன்றைய தினம் நல்லதொரு சாந்தி தினம் இயற்றிய ஐயா அவர்களுக்கு நன்றி. மேலும் அதனைத் தொடர்ந்து நார்வே, டென்மார்க்கில் இணைந்திருக்கும் அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, இந்த வாய்ப்பினை எனக்கு நல்கிய நமது ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு, நல்லதொரு குடும்பம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நாம் சிறிது சிந்தனை செய்ய இருக்கிறோம். நல்லதொரு குடும்பம் ஒவ்வொரு மனிதர்களையும் உருவாக்கும் ஒரு விளை நிலம்தானே குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். அதையும் முதலாக உருவாக்கும் ஒரு விளை நிலம். குடும்பத்தில் துவங்கிதானே சமுதாயம் ஓர் உலகு என்ற அளவில் விரிந்து அனுபவம் பெற்று அதன் மூலம் கடமையறம் சிறப்பாக அமையும். இன்னும் ஒருபடி மேலே சென்றார் அருள் தந்தை இதை இல்லறம் என்றே குறிப்பிடுகிறார்கள். இந்த இல்லறம் என்ற ஒரே தலைப்பில் மகானவர்கள் இரு வேறு நிலைகளில் ஞானக்களஞ்சியத்தில் பாடல்கள் தந்துள்ளார்கள். அதாவது 1955 இல்லறம் எப்படி அமைதல் வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். அதே தலைப்பில் சிறிதும் மாறாமல் 1969 அதாவது 14 ஆண்டுகள் கழித்து இல்லறத்தின் நோக்கம் என்ன, அந்த இல்லறம் ஆற்றியதன் செயல்களின் விளைவு என்னவாக இருத்தல் வேண்டும் என அன்பாய் அரவணைப்பாக ஒரு பாடலும் தருகிறார்கள் ஐயா. 14 ஆண்டுகள் முதிர்ச்சி என்றே கூறலாம். தான் பெற்ற அனுபவம் இணைத்து தந்த பாடல் 14 ஆண்டுகள் கழித்து. அதுதான் ராமரை தசரத சக்கரவர்த்தி 14 ஆண்டுகள் வனவாசம் அனுப்பினாரோ என்று எனக்கு எண்ணத் தோன்றியது. இந்த இரு பாடல்களின் விளக்கமே நல்லதொரு குடும்பமாக இன்றைய தலைப்பாக அமையும். அத்தனை பொருள் பொதிந்த பாடல்கள் இரண்டும். அதில் முதலாவது பாடல் 1337வது பாடலில் இல்லறம் என்ற தலைப்பில் 1955 மகான் கொடுத்துருக்காங்க. உற்ற வயது அடைந்தவுடன் ஆண்கள் பெண்கள் உளம் விரும்பும் வாழ்க்கை துணை தேர்ந்தெடுத்து கற்ற தொழில்கள் செய்து இல்வாழ்வென்னும் கடமையறம் வலுவாது நடத்தி பேதமற்ற சமுதாயத்தில் தனித்தனியாய் கூட்டாய் அவ்வப்போ அவரவர்கள் ஆற்ற உள்ள மற்ற செயலும் புரியும் வாய்ப்பமைந்த மதி உயர்ந்த குடியரசு ஒன்றே வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த பாடலில் மகான் அப்போவே புரட்சி கருத்துக்களை புகுத்தியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். மேலும் தற்காலத்தில் கடைபிடித்து வரும் செயல்களை தீர்க்கதரிசியாக இருந்து அன்றே சொல்லியுள்ளார்கள் என்றே கூறலாம். ஆண்கள் பெண்கள் இருவரும் உள்ளம் விரும்பி இருவரும் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்தல் வேண்டும். அதாவது இணைந்து மனம் ஒத்து, அது என்ன காதல் திருமணம் தானே. அப்போ காதல் திருமணத்தை 75 ஆண்டுகளுக்கு முன்னரே ஆதரித்தார் என்று கொள்ளலாமா? ஆண்கள் பெண்கள் இருவரும் உளம் விரும்பி வாழ்க்கை துணை அமைத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க முதல் புரட்சியாக. இரண்டாவதாக கற்ற தொழில்கள் செய்து இருவரும் தொழில்கள் சொல்லிட்டாங்க. பன்மைப்படுத்தியதால் இருவரும் செய்து அவரவர் எதில் வல்லவரோ அந்த தொழில்கள் செய்து பொருள் ஈட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதிலும் இரண்டாவது புரட்சி. மூன்றாவது
இல்வாழ்வெனும் கடமையறம் வலுவாது, அதாவது கடமையை அறமாகச் செய்தால் மட்டுமே அதனால் பேதமற்ற நிலை உருவாகும், பேதமற்ற சமுதாயம் ஏற்படும். அதுதானே சாமிஜியினுடைய ஆசை. சமுதாயம் அமைதி பெறணும், ஊர் அமைதி பெறணும், உலகம் அமைதி பெறணும். அப்போ பேதமற்ற சமுதாயம் ஏற்படணும். அந்த சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு ஆண் பெண்ணும் கூட, ஆண் உயர்ந்தவன் பெண் தாழ்ந்தவள் என்ற பேதம் வித்தியாசம் வராது சமுதாயத்தில் அவ்வாறு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கிறார். அவ்வாறு வாழ்ந்து காட்டியவர் தானே நமது மகான் கூட. அதனாலே தானே 1990 தன் மனைவிக்கு மதிப்பளிக்கும் விதமாக மனைவி நல வேட்பு விழா நடத்தி அதெல்லாம் நமக்கு அளித்து நம்மை மேன்மைப்படுத்தியுள்ளார்கள் என்றே சொல்லலாம். அப்போ பேதமற்ற சமுதாயம் ஏற்பட வேண்டும் என்று கூறியவர், ஆண் பெண் பேதமில்லாத நிலை ஏற்பட வேண்டும் என்று கூறியவர் அவ்வாறு வாழ்ந்தும் காட்டினார் என்றே கூறலாம். அடுத்தபடியாக 5வதாக தனித்தனியாய் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க. அப்போ தனித்தனியாய்னா என்ன? குடும்பத்தில் ஆணுக்கென்று உள்ள செயல்கள் ஒரு தந்தையாக ஒரு குழந்தைக்கு ஆற்ற வேண்டிய கடமை, தம்முடைய வலிமையினால் ஆற்ற வேண்டிய கடமைகள் இதெல்லாம் வேற இருக்குது. அதே மாதிரி தாயாக பெண்கள் ஆற்றும் செயல்கள், அவர்களுக்கான மகப்பேறு மற்றும் சில செயல்கள், அவற்றை பெண்கள் எடுத்து தனித்தனியாக இணைந்து செயலாற்றணும். அது தவிர கூட்டாக அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டாங்க. அப்போ கூட்டாக ஆற்ற உள்ள கடமை என்ன அப்படின்னு நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கூட்டாக 2 பேரும் கலந்து ஆலோசித்து எது நன்று எது தீது என்ற இரண்டும் அறிந்து, அந்த இரண்டிலும் எது தன் மக்களுக்கு என கணித்து கொடுத்து அப்பப்போ அவரவர்கள் ஆற்ற உள்ள மற்ற செயல்களையும் கூட்டாக ஒற்றுமையாக செயல்புரிதல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தனித்தனியாக உள்ள செயலை செய்யணும், கூட்டாக உள்ள செயலை செய்யணும். அவ்வாறு செய்தால்தானே அந்த கர்மா அறமாக மாறும். அதுதானே தன் மக்களுக்கு தான் கலந்து பேசி அவர்கள் நல்லவராக வாழ தாம் உதவ முடியும் என்பதை விட தாம் ஒரு ரோல் மாடலாக அமைந்து தன் குழந்தைகளுக்கு நல்ல ரோல் மாடலாக அமைய முடியும் என்கிறார்கள். அவ்வாறு கடமையை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். அதோடு மட்டுமல்ல, தன்னை பெற்றவர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை செய்து, கணவனுடைய பெற்றோர் மனைவியினுடைய பெற்றோர் இருவருக்கும் ஆற்ற வேண்டிய கடமைகளை தவறாது செய்து அவர்களுக்கும் நன்றி உணர்வோடு இருத்தல் வேண்டும் குடும்பம் என்பது. அப்போ தன் மக்களுக்கு, தன்னை பெற்றவர்களுக்கு, அதோடு மட்டுமா இன்னும் சுற்றம், தன்னை சுற்றியுள்ள அந்த குடும்பத்தில் உள்ள ஆண் பெண் இருவருக்கும், உடன் பிறந்த சகோதரிகள், அவங்க அப்பா அம்மா கூட பிறந்த சகோதரிகள், அவர்களைத்தானே சுற்றம் என்று நினைக்கிறோம். அதை தானே வள்ளுவப் பெருந்தகை விருந்தோம்பல் என்கிறார். அப்போ அந்த விருந்தோம்பல் என்ற வகையிலும் சரியாக அறம் மாற்றி, அதே வள்ளுவர் பெருந்தகை விருந்தோம்பல் என்ற அதிகாரத்தில் முதல் பாடல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இருந்தோம்பி வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு அப்படின்னு ஃபஸ்ட்டு பாடல்லையே சொல்லிட்டாங்க. அதாவது கணவன் மனைவி சேர்ந்து இருந்து இல்லறம் நடத்துவதே எதற்காக என்றால் விருந்தினரை உபசரிப்பதற்காக என்று கூறுகிறார்கள். அவ்வாறு தன்னுடைய விருந்தினர் தன்னுடைய சுற்றத்திற்கும் தன்னுடைய கடமையை ஆற்றல் வேண்டும். அப்போ தான் பெற்ற பிள்ளைகள், தன்னை பெற்றவர்கள், தன்னுடைய சுற்றம், ஊர், உலகு என்ற அளவில் விரிந்தால்தானே உறவுகளிடம் ஒரு நல்ல இணக்கம் ஏற்படும். உறவுகளிடம் எவ்வளவு நல்லிணக்கம் ஏற்படுகிறதோ அதை பொறுத்துத்தானே நம்ம அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுடைய குணநலன்கள் மேம்படும். அந்த குணநலன்கள் மேற்படுவதற்கேற்பதானே அறச்செயல்கள் செய்ய முடியும். அப்போ அறச்செயல்கள் செய்தால்தானே
நாம் கொண்டு வந்த வினை நீக்கி இந்த ஆன்மா வீடு பேறு அடைய முடியும். அப்போ இந்த இல்லறம் என்ற வீட்டின் செயல்களே அந்த நல்லறம் என்ற மோட்ச வீட்டிற்கு வீடு பேற்றிற்கு நம்மை அழைத்து செல்லும் என்றே சொல்லலாம். இதற்கு கணவன் மனைவி இருவரும் இணைந்து குடும்பம் என்ற ஒரு நிலையில் கடமையறம் ஆற்றல் வேண்டும் அப்படிங்கிறாங்க. இந்த மதி உயர்ந்த வாய்ப்பு இல்லறத்தில் தானே கிடைக்கும் என்று கேட்டு முடிக்கிறார் ஐயா அவர்கள் முதல் பாடலில். இவ்வாறு பல குடும்பங்கள் இணைந்து நாடே நல்லறம் பெருகிட ஒவ்வொரு தனி மனிதனும் ஒவ்வொரு குடும்பமும் செயல்பட வேண்டும் என்று கூறுகிறார்கள் அருள் தந்தை. இவ்வாறு 6 கடமைகளை 6 குடும்ப கடமைகளை எடுத்து கூறிய மகானவர்கள் இதன் விளைவு நாம் முன்னர் கூறியது போல 14 ஆண்டுகள் கழித்து எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க பாருங்க. ஒரு பாடலில் மெய்யுணர்வு பெற்று மேலாம் பதமடைந்து ஐயுணர்வை சீரமைத்து அறம் கண்ட அருட்செல்வா செய்ய உள்ள கடமை என்ன? சிறப்பாய் கடமையாற்று உய்ய நினைப்போரெல்லாம் உன் வழியை பின்பற்ற அப்படின்னு முடிச்சிட்டாங்க. அப்போ உய்ய நினைப்போரெல்லாம் உன் வழியை பின்பற்ற நீ சிறப்பாய் கடமையாற்றணும், கடமை அறம் ஆற்றணும். சிறப்பாய் குடும்பம் நடத்தி கடமை அறம் ஆற்றணும். அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த குடும்பத்தில் இன்பம் துன்பம் இரண்டும் மாறி 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 வந்து வந்து போகும். இப்போ போதுண்டா சாமி அமைதி வேண்டுமே என ஒரு ஆன்மீக குருவடைந்து அவர்களின் வழிகாட்டுதலால் மெய்யுணர்வு பெற்று அதனால் பதம் அடைந்து, பதம் எப்போ கிடைக்கும்? மெய்யுணர்வு. மகான் கூறுவாங்களே நம் குரு இறைவணக்கத்திலேயே, பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம், பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் அப்படின்னு. அந்த பதம் அடைந்த நிலையில், அதாவது அந்த ஒன்றுபட்ட நிலையில் நீ வேறு நான் வேறு அல்ல, 2 ஆன்மாக்களும் ஒன்றுதான். கணவன் மனைவி என்ற 2 ஆன்மாக்களும் ஒன்றுபட்ட நிலையில் மெய்யுணர்வு கிடைக்கப் பெற்று பதமடைந்து ஐயுணர்வை சீரமைத்து, மெய் புகுந்தால் மட்டுமே பொய்யாகிய உணர்வு சீரமைக்கப்படும் என்று இந்த இடத்தில் எடுத்து காட்டியுள்ளார்கள் ஐயா. அப்போ அந்த மெய்யுணர்வை புகுத்தி ஐயுணர்வை சீரமைத்து வாழ்க்கை நடக்கும் போது தான் மறுபடியும் ஒரு சுழற்சி அந்த மெய்யுணர்வை பெற முடியும். இதைத்தானே பாரதியின தம்மா அழகா சொன்னாங்களே கோதையம்மா, கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே நீங்களெல்லாம் அற்பமாயைகளோ என்று கேட்டார். அப்போ கற்ற கண்கள், கேட்ட செவி, கருதிய வாய் எல்லாம் அந்த மெய்யுணர்வுக்கு முன் அற்பம் அப்படின்னு சொல்லிட்டார், மாய தோற்றம் அப்படின்னு சொல்லிட்டார். எவ்வளோ அழகாக கூறியிருக்காரு பாருங்க. அப்போ உன்னில் ஆழ்ந்த பொருளாகிய அந்த மெய்யுணர்வு இல்லையோ அப்படின்னு இந்த உலகத்தை வினவுகிறார் பாரதி. அதையேத்தானே அருள் தந்தையும் மெய்யுணர்வு பெற்று மேலான பதமடைந்து ஐயுணர்வை சீரமைத்து அறம் கண்ட அருட்செல்வா அப்படின்னு வேற ஒரு ஆச்சரியக்குறியோட நிப்பாட்டியிருக்காங்க ஐயா. அப்போ மெய்யுணர்வை சீரமைத்தால் அறம் வளரும், அருட்செல்வராக மாறுவோம் என்கிறார்கள். ஐயுணர்வு சீரமைத்தால் தானே அறம் செய்ய முடியும், அறம் செய்தால் தானே அந்த அருளை பெற முடியும். அந்த அருளை நமக்கு விளக்கி கூறி அதை உனக்குள்ளும் பெற முடியும். அதற்கான சாதனம் தவம், தவம், தவம் ஒன்றே என்று நமக்கு எடுத்து கூறி நம்மை அறியச் செய்து புரிய வைத்து உணர்வாக தீட்சை என்பதன் மூலம் தொட்டு எடுத்துக்காட்டி அருள்நிதி என்ற ஒரு பட்டம் நமக்கு தருகிறார்களே அருள் தந்தை. அந்த அருட்செல்வர் அருட்செல்வி என்ற நிலையில் செய்ய உள்ள கடமை என்ன என சிந்தித்து
சிறப்பாக இல்லறம் நடத்தினால் உன்னைப்போல் மற்றவர்களும் அந்த வழியை பின்பற்றி உய்வு பெறுவார்கள். அந்த வகையில் குடும்பம் என்பது அமைதல் வேண்டும் என்கிறார்கள் அருள் தந்தை. அருள் தந்தை மட்டும்தானா இதை சொல்கிறாங்க அப்படின்னா, இதையே இல்லறம் அல்லது நல்லறம் அன்று என்று பொன்மொழி கூறுகிறார்கள். இதையே வள்ளுவப் பெருந்தகை இல்வாழ்க்கை என 10 குறட்பாக்களில் கூறுகிறார். இல்வாழ்க்கை என்பான் இயல்பினன் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த இல்வாழ்க்கையை இதற்கு விளக்கம் அளித்த உரையாசிரியர் ஒருவர், அதாவது அவர் பேர் டாக்டர் நவராஜ் செல்லையா அப்படின்னு பேர். அவங்க இந்த அதிகாரத்தை இல்வாழ்க்கை அப்படிங்கிறத இல்லறவியல் என்றே மாற்றி சொல்கிறாங்க. ஏன்னா அதில் அவ்வளவு இருக்குது. அந்த இல்லறம் இல்வாழ்க்கை என்பது இல்லறவியல் என்று மாற்றி சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த இல்லறவியல், அதே பாருங்கள், நம்மளுடைய மகான் கூறியது மாதிரி இல்லறம் சொல்லியிருக்காரு, இது வள்ளுவர் இல்லறவியல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் முதல் பாடலே அதான், இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. அறத்தின் வழியாக இல்வாழ்க்கை வாழ்வதுதான் எல்லாவற்றிற்கும் தலையானது. அந்த இல்வாழ்க்கை தான் எல்லாவற்றிலும் மேம்பட்டது. சாமிஜி சொல்கிறாங்களே, இல்வாழ்க்கையினால்தான் நாம் வீடு பேரை அடைய முடியும், முழுமை பேரை அடைய முடியும் அப்படின்னு எடுத்து சொல்கிறாங்களே, அதையே தான் திருவள்ளுவரும் முதல் பாடல்லையே கூறியிருக்காங்க. அதை தொடர்ந்து பல பாடல்கள், குடும்பம் எப்படி இருக்கணும், அதில் மனைவி எப்படி இருக்கணும், கணவன் எப்படி இருக்கணும், விருந்தோம்பல் எப்படி இருக்கணும், குழந்தைகள் மக்கள் பேருன்னு ஒரு அதிகாரம், விருந்தோம்பல்னு அதிகாரம், அந்த இல்லறத்தை தொடர்ந்து ஒரு 5 அதிகாரம் அந்த குடும்ப சம்பந்தப்பட்டதாகவே கூறி நம்மை வழிப்படுத்துகிறார்கள் ஆண்டோர்கள் சான்றோர்கள் என்றே கூறலாம். அப்போ குடும்பம் என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு கணவன் மனைவி இருவரும் இணைந்து அன்பாக கலந்து உறவாடி அந்த வாழ்க்கையில் அன்றாடம் பொறுமை, தியாகம், சகிப்புத்தன்மை, நம்ம சாமிஜி சொல்லுவாங்களே அந்த 3 ATS, அட்ஜஸ்ட்மெண்ட், டாலரன்ஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ், அந்த இதை கையில் எடுத்துட்டு தியாகம், அந்த தியாகத்தோடு நன்மக்களை ஈந்து, அப்போ தான் அந்த அறச்செயலின் மூலமாகத்தான் நன்மக்களை ஈந்து சரியான முறையில் பொருள் ஈட்டும் முறையும் அறவழியில் அமைதல் வேண்டும். அறவழியில் வரும் வருமானம் தானே நல்ல செயல் செய்ய உதவும். அதுவே தானே நம் மக்களுக்கு நல்லவற்றை தரும். அப்போது தானே கடமை அறமாக சிறக்கும். அப்போ அன்பாக கலந்து உறவாடி பொறுமை, தியாகம், சகிப்புத்தன்மையால் நல்ல மக்களை ஈன்று மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்து, மேலும் மாதா, பிதா, குரு, தெய்வம் ஆகியவர்களை மதித்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர ஆற்றி எந்த குறைகளும் இல்லாமல் நன்றி கூறுதல் விதமாக அன்றாடம் அவர்களுக்கு நன்றி கூறி வணங்கி அவர்களுடைய வாழ்த்துக்களையும் பெற்று அவர்களுக்கும் நல்ல கடமை அறம் ஆற்றுதல் வேண்டும் என்கிறார்கள். அடுத்து, எண்ணம், சொல், செயலால் யாருக்கும் துன்பம் தராமல் ஒழுக்க நெறி கடைபிடித்து வாழ வேண்டும் என்கிறார்கள் மகான். அப்போது அந்த ஒழுக்கம் அப்படின்னா நமக்கெல்லாம் தெரியும். ஸோ எண்ணம், சொல், செயலால் யாருக்கும் எப்போதும் நல்லதையே செய்தல், துன்பம் தராத செயல், அதை கடைபிடித்து வாழும்போது அந்த குடும்பம் மேன்மையாக, செம்மையாக, நல்ல குடும்பமாக அமையும் என்கிறார்கள். அதற்கடுத்து உணவு, உறக்கம், உழைப்பு, உடலுறவு, எண்ணம் என்ற 5இல் அளவு முறை கடைபிடித்தல் வேண்டும் என்று கடமை அறமாகவே மகான் அவர்கள் கடமை அறம் அப்படின்றவர்கள 10 கடமைகள் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த உணவு, உறக்கம், உழைப்பு, உடலுறவு, எண்ணம் என்ற 5இல் அளவு முறை கடைபிடித்தால்தான் நம் உடல், மனம் இரண்டும் செம்மையாக செயல்படும். அவ்வாறு செம்மையாக செயல்பட்டால்தான் நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வத்தால் இந்த குடும்பம்
நல்ல நிலையில் கடமையறம் ஆற்ற முடியும் என்று அவற்றில் அளவுமுறை கடைபிடிக்க வேண்டும் என்கிறார்கள். மேலும் முதியவர்கள், ஊனமுற்றோர், தன்னால் இயலாதவர்களுக்கு வருமானத்தில் ஈகையாக குறைந்தது 1% கொடுத்தல் வேண்டும் என்பதை மகான் வலியுறுத்தி கூறுகிறார்கள் குடும்ப கடமை அறத்தில். அப்போ 1% ஈகையாக கொடுத்து அதன் மூலமாகவும் நாம் நம் பாவத்தை கழித்து புண்ணியத்தை சேர்த்து கொண்டு, அதோடு மட்டுமல்ல, இந்த இறைநிலையே என்னுள் அறிவாக உள்ளது, அதுவே எல்லாருள்ளும் எங்கும் நிறைந்து நம்மை நடத்துகிறது என்ற ஆன்ம உணர்வு பெற்று வாழ்தல் வேண்டும். குடும்ப கடமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக முடிய நாம் இந்த ஆன்மாவை, ஆன்ம நேயம், இந்த ஆன்ம உணர்வு என்பதை பெறுதல் வேண்டும். அந்த ஆன்ம உணர்வு பெறுவதற்கான அடிப்படை ஒரு நல்ல குருவை அடைதல். அந்த நல்ல குருவை அடைந்தால் அவர் அதற்கான அகத்தவம், அகத்தாய்வு என்பதை விளக்கி கூறுகிறார்கள். அது மட்டும்தானா, அதற்கு அடிப்படையாக விளங்கும் உடற்பயிற்சி, காயக்கல்ப பயிற்சி நமது மன வழக்கலையில் கடைபிடிக்கிறோமே. முதல்ல உள்ளே வந்தோன்னா உடலுக்கான உடற்பயிற்சி, அதன் பின்னர் உயிருக்கான காயக்கல்ப பயிற்சி, அகத்தவம் தூய்மை பெற சீராக அமைய அகத்தாய்வு பயிற்சிகள். இவ்வாறு இந்த 4ஐயும் மேற்கொண்டால், மீண்டும் சொல்கிறேன், நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம், அதனால் நிறைவான வாழ்க்கை நல்ல குடும்பமாக அமையும். இதுவே நல்லதொரு குடும்பமாக திகழும் என்கிறார் மகான்கள் மற்றும் அறிஞர் பெருமக்கள். அப்போ இதைத்தான் குடும்பம் ஒரு கோவில் என்றார்களோ. அதில் அந்த கோவிலில், குடும்பம் என்ற கோவிலில் அறிவுதான் தெய்வமாக ஆட்சி செய்ய வேண்டும், அன்புதான் அர்ச்சகராக அவற்றை எடுத்து தர வேண்டும். அப்போ அதில் ஏற்றத்தாழ்வு இல்லா நிலை கடைபிடித்து வாழும் போதுதான் குழந்தைகள், கணவன் மனைவி அனைவரும் சமம், அனைவருக்குள்ளும் அந்த இறைநிலையே இருந்து நம்மை வழி நடத்துகிறது என்ற நிலையில் வாழும் போதுதான் அந்த குடும்பம் நல்லதொரு குடும்பமாக அமையும். அந்த நல்லதொரு குடும்பத்தில்தான் அறநெறியும் இறை உணர்வும் கிட்டும். அறநெறியும் இறை உணர்வும் கிட்டும்போது அதற்கான ஒரு நல்ல குரு தானாக கிடைப்பார். அவர்களை பின்பற்றி நாமும் மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைவோம் என்பது சாத்தியமல்லவா? இல்லற என்ற பாடலில் சாமிஜி ஒரு பாடல் குறிப்பிடுறாங்க. இன்னொரு இடத்துல இல்லற நோன்பு அப்படிங்கிறாங்க. இல்லற நோன்பு அப்படின்னா அது என்ன? அது நோன்பாக அதை நாம் விழிப்பு நிலையில் இருந்து, அயராத விழிப்பு நிலையில் இருந்து கடைபிடிக்க வேண்டும் என்கிறார்கள். இன்ப ஊற்று இருவரிடை பெருக வாழ்த்தலோடு இன்முகமாம் பொறுமை, அமைதி, தியாகம், தகைமை காட்ட வேண்டும். தன் புகழ் விளங்கும் நல்ல தரமுடைய மக்கள் தழைப்பார்கள். இவ்வாழ்வை ஆழ்ந்து கண்ட உண்மை அப்படிங்கிறாங்க. இல்லம் கொண்டு பொருட்கள் ஈட்டி காத்து துணையாம் நல்லாளோடு இன்புற்று நாட்டுக்கு ஈகை புரிந்து பல்லுயிரும் இன்புறவாம் பரந்த நினைவில் வாழும் நல்ல வாழ்வு இல்லறமாம், நானிலமும் ஏற்கும் நெறி அப்படின்னு சொல்லி இந்த இல்லறத்தின் மேன்மையை நமக்கு எடுத்து கூறி, இந்த இல்லறமே நல்லதொரு குடும்பமாக அமைவதற்காகவே நாம் ஒவ்வொருவரும் அன்றாடம் ஒவ்வொரு தலைப்பில் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அத்தகையதொரு நல்ல சிந்தனையை நமக்கு அளித்து கொண்டிருக்கும் நமது ஆசிரியர் பெருமக்களுக்கும், இதை ஏற்பாடு செய்து தந்த நார்வே, டென்மார்க் நிர்வாகத்திற்கும், மேலும் இறையருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கூறி எனது சிற்றுரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.